அப்பதி நீங்கி அருளினால் போகி. அப்பதி என்பது எங்க? எது? இதுதான் பண்டரி சுட்டு. பண்டரி அப்பதிங்கிறார் பாருங்க இந்த பாட்டில். ஏன்னா அது என்ன எப்பதின்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். அது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்னது பாச்சராச்சரம் பண்ணு. இப்போ அப்பதினோடனே அது ஏற்கனவே தெரிந்ததுனால அது பண்டரி சுட்டுன்னு பேர். பண்டு அரி சுட்டு, பண்டே தெரியும், முன்னாடியே தெரிஞ்ச விஷயம். அப்பதி நீங்கி அருளினால் போகி ஆவின் நஞ்சு ஆடுவார் நீடும் எப்பயற்பதியும் இருமருங்கு இறைஞ்சி. அதனால் இருமருங்கு இறைஞ்சினு அர்த்தம். ஆமாம், வடகரை தென்கரை ரெண்டு பக்கமும் பார்த்துட்டே போறார். சிவ சிவ. இறைஞ்சி இறைவர் பைங்கிலியை எய்தி பைப்பணி அணிவார் கோபுரம் இறைஞ்சி பாங்கமர் புடைவளம் கொண்டு துப்புரள் வேணியார் கழல் தொழுவார் தோன்று கங்காளரை கண்டாகார். இந்த பைங்கிலிக்குள்ள போனார் இல்லையா, அவர் உள்ள போய் சாமியை பார்க்கிறார். இறைவர் பைங்கிலி எய்தி பைப்பணி அணிவார் கோபுரம் இறைஞ்சி. இந்த கோயிலோட கோபுரத்தை தாண்டி உள்ள போய் பாங்கமர் புடைவளம் கொண்டு, புடைவளமாக வரும் பொழுது துப்பு உரள்வேணி, துப்புனா பவளம், பவளம் மூடுற சடைய உடையவராகிய சிவருமானுடைய கழல் தொழுவார் தோன்று கங்காளரை கண்டார். கங்காளர்னா பலிதேர் பிரான்னு அர்த்தம். கையில் அந்த எலும்பு கட்டங்கத்தை வைத்து கொண்டு பலி வாங்குவதற்காக வீதி வீதியாக போகிற காட்சி. என்னமோ அந்த ஊரில் சாமி என்ன நினச்சாருன்னு தெரியல, ஒரு ஊருக்கு ஒரு விதமான பதியம் வாங்கிடணும்னு முடிவு பண்ணுறாரு சொல்றது சாமி. அங்கே நடக்கலையா அப்படின்னு நினச்சாரு, அங்கே ஒரு மாதிரி பதியம் கிடச்சிட்டு. இங்கே வந்து காசு கேட்டார், கொடுக்கல, இங்கே ஒரு மாதிரி பதியம் கிடச்சிட்டு. இப்போ பைங்கிலிக்கு மட்டும் ஏன் வித்தியாசப்படுத்தணும், அப்படியே நார்மலாக விடணும், இது ஒரு வித்தியாசப்படுத்துவோம்னு நினச்சாருன்னு தெரியல. உள்ளே போனால் சிவலிங்கமாக சாமி தெரிவாருன்னு பார்த்தா கங்காளராக நின்றுட்டு இருக்கார் கத்தப்படாமல். உள்ளவே பார்த்தேன் பண்ணையவருக்கு என்ன காட்டு உள்ள நிற்கிறது, அதை பார்க்குறாரு சுந்தரமூர்த்தி சாமி. பேர் வைக்கிறார், நல்ல அழகு அழகு அழகு. விடங்கமூர்த்தி என்ன பேர் வச்சார், விடங்கர்னு பேர் வச்சார். அந்த உள்ள இருக்கிறார்ல கங்காளர், அவருக்கு விடங்கர். விடங்கம்னா அழகு, விடங்குன்னா அழகு. ரொம்ப அழகர் அழகர் அழகர். விடங்கர் என்ன அழகு, என்ன அழகு. அழகா இருந்துட்டு காட்டு உள்ள இருக்காரே. காடுன்னா சுடுகாட்டு உள்ள இருக்கார். காட்டுக்கு இன்னொரு பேர் ஆரண்யம்னு பேர். ஆரண்ய காண்டம்னு சொல்றோம். ஆரண்யம் அதனால பேர் வச்சார். உங்க பேர் ஆரண்ய விடங்கர். ஆரண்ய விடங்கர். சாமிக்கு உள்ள அந்த பைங்கிலி சாமிக்கு பேர் என்னாச்சாரி, இவர் சுந்தரமூர்த்தி சாமி ஆரண்ய விடங்கர். இது மாதிரி சில கோயிலுக்கு பேரே வச்சிருக்காரு சாமி. திருவையாறு சாமிக்கு காவிரி கோட்டம், திருவையாறு கோயில் உள்ள கோயிலுக்கு பேர் காவிரி கோட்டம் வச்சதே வருதான். மற்ற எந்த தேவாரத்துலையும் காவிரி கோட்டம்னே கிடையாது. அப்பர் சாமி கூட முத்திசையும் புனர்பொன்னி பத்தர் பலர் மூழ்கி பலகாலம் தவம் ஏற்று அப்படின்னு காவிரியை முத்திசையும் புனர்பொன்னி 3 திசையும் இருக்குதான். காவிரி முத்திசையும் புனர்பொன்னி மொயம்பவளம் கொழித்துந்தி பத்தர் பலர் நீர் மூழ்கி பலகாலம் தவம் செய்து அப்படின்னு சொல்லி அற்புதமாக பாடுவார் அப்பர் சாமி. அவர் கூட காவிரி கோட்டம்னு பாடலை. ஆனால் சுந்தரமூர்த்தி சாமி தான் அழகார் திரி காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோன்னு பாடுற. திருவையாறு கோயிலில் பார்த்தீங்கன்னா காவிரி கோட்டம்னு எழுதி போட்டிருப்பாங்க மேலே. அந்த பேரை வச்சது இவர் தான். அதே மாதிரி இங்கே ஆரணிய விடங்கர்னு பேர் இருக்கிறார் சாமிக்கு. அதுக்கு முன்னாடி அவருக்கு அங்கே ஆரணிய விடங்கர்னு பேர் இல்லை, இவர் தான் வைக்கிறார். ஏன் உள்ள நின்ன கோலம் அப்படி. கண்டவர் கண்கள் காதல் நீர் வெள்ளம் பொழிதர, அப்படியே அழுகுறார் சுந்தரமூர்த்தி சாமி. கண்டவர் கண்கள் காதல் நீர் வெள்ளம் பொழிதர கை குவித்து இறைஞ்சி வண்டு அறை குழலார் வணங்கவர் வழிக்கு வரும் திருவடி கண்டவர்கள். அந்த பலிக்கு வரக்கூடிய கோலம் வீதியில் வராருலே, பலிதேர் பேரான கங்காள மூர்த்தியாக பிக்ஷாடன கோலமூர்த்தியாக வருகிறார் இல்லையா. வண்டு அறை குழலார் மணங்கவர், பெண்களுடைய மனதை கவரக்கூடிய கோலம் அது. பலிதேர் பேரான வந்துட்டாலே என்ன பண்ணுவார், எல்லாரையும் கையை பிடிச்சி இழுக்கிறது, சடையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த வேலைலாம் பண்ணுவார் சாமி. அதான் சொல்லுகிறார். மணங்கவர் பலிக்கு வரும் திருவடிவு கண்டவர்கள் கொண்டது ஓர் மயலால் வினவு கூற்று ஆக. அந்த பலி வாங்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்து கேட்கறது மாதிரியே அந்த பதியம் பாட போறாரு. இப்போ குளவு சோள் காருளாவிய என்று அண்டர் நாயகரை பரவி ஆரணிய விடங்கராம் அருந்தமிழ் புனைந்தார் என்று சொல்லுகிறார். ஆரணிய விடங்கர் என்கின்ற தேவாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். திருப்பைங்கிலி கொல்லி பதிகம், கொல்லி பண்ணுல காருளாவிய நஞ்சை என்று தொடங்குகிறது.
எடுத்தாச்சா? ரொம்ப அற்புதமான பதிக்கங்க. விட்டு ஓட்டுன்னு ஓட்டி எடுக்கிறார் இந்த பாட்டில் சாமி விட்டு. சிவசிவ கருளாவிய நஞ்சை உண்டேருள் கண்டர் வெண்தலை ஓடு கொண்டு உரலாம் திரிந்தென்றை வீர்வலி ஒரிடத்திலே கொள்ளு நீர் பரலாம் பணிந்தும் மயே பரவி பணியும் பைங்கிலி அறமாவது நகமோகோளும் தனிய விடங்கரே அன்னம் சேர்வாயல் சுழ்பங்கிலி எல்லாரணிய விடங்கரை மின்னனுன்னிடை மங்கை மார்வலர் வெண்டிக்காது மொழிந்து சொல் புகழ் நாவலூரன்வன் கொண்டன் வாய் மொழி பாடல் பார்த்து உன்னியின் இசை பாடுவாருமை கேள்வன் சேவடி சேர்வரே சொல்லுகிறார். இப்போ நம்ம பதியம் எல்லாம் பாடுகின்றோமே, படிச்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோமே, இதை வீட்டுக்கு போய் யாராவது படிப்பீங்களா? திரும்ப அதோட முடிஞ்சிட்டுதா? வீட்டுக்கு போய் இந்த படிக்கிறத திரும்பி படிப்பீங்களா இல்லை கேட்பீங்களா? கேட்கணும். அப்போ தான் இந்த அனுபவம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அது ஆபகத்தில் இருக்கும் செய்தி. இது இங்கே மூடி வச்சதோட திரும்பி அடுத்து பெரிய புராணம் அன்னைக்கா இந்திரன் தேவாரம் எடுத்துகிட்டு வரணும்னு இது புதிய பையனை தேடி வைக்கக்கூடாது. வீட்டுக்கு போய் ஒரு தடவை படிக்கணும். இல்லைன்னா அது பயன் இல்லாமல் போய்விடும். அது என்னங்க நம்ம அப்படியே செய்கிறோமா? நம்ம செய்கிறதா அப்படியே சொல்கிறாங்க எனக்கு இருந்துட்டு. அப்பதாம்மா ஏன் உட்காரலையா? குழந்தைய பார்த்துட்டு இருக்கீங்களா? அவங்களே பந்த பாசம் இல்லாதவங்க. சரி பரவாயில்ல, அரியார் கேட்கட்டு உட்காருது. அந்த பண்பு யாருக்கு வரும்? நல்லது நல்லது நல்லது. உட்காந்துக்கிறது சாமி பார்த்து கேட்குறார், ஏயா ஒரு வீட்டில் வாங்கி தின்னா பத்தாதா? எல்லா வீட்டுக்கும் போகணுமா? கண்டிப்பா அப்படிங்கிறார். இந்த கச்சூர் ஆளை கோயில கேட்குறாருல்ல, கச்சூரில் போய் ஒவ்வொரு வீடாக போய் அங்கே வாங்கிட்டு கொடுக்குறாரு சாமிகிட்ட. இது வெயிட் பண்ண பசிக்குதோ, வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். கச்சூர் அந்த விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி அதை நம்ம பார்க்க போகிறேன் அப்போ அது. அதனால் ஒரு வீடாக போய் அங்கே வாங்கிட்டு கொடுக்குறாருல, அதை சொல்லுங்க. அந்த அன்னைக்கு குடும்பத்துக்கு நாளைக்கு என்ன ஆயிட்டுதான் எந்தொன்ற பசியார கச்சூரின் மனைதோறும் விறக்க நடை கொள்ளும் பதம்னார். கருளாவிய நஞ்சை உண்டு, கருப்பாக இருக்கக்கூடிய நஞ்சத்தை உண்டாய் இருள் கண்டர் பெண் தலை ஓடு கொண்டு, கையில் ஒரு வெண்தலை வச்சிருக்கார். மண்டை ஓட்டில் தான் பலி வாங்கிறது. ஊரெல்லாம் திரிந்து என் செய்வீர், ஊரெல்லாம் பலி திரிந்து என்ன செய்ய போறீங்க நீங்க கேட்குறாரு. ஒரு வீட்டில் வாங்கினா பத்தாதா? அந்த அளவுக்கு வயிற்றுல போத்தா பத்தாதா? ஊரெல்லாம் திரிந்து இவ்வளோ பச்சா என்ன செய்ய போறீங்க நீங்க கேட்குறாரு. எது ஊரெல்லாம் திரிந்தேன் செய்வீர் பழி ஒரு இடத்திலே கொள்ளு நீர். ஒரு இடத்துல வாங்கிக்கிங்களேன், அக்கறையா சொல்றார். ஒரு இடத்துல வாங்கி சாப்பிடுங்க போதுங்கிற. பரலாம் பணிந்தும்மையே பரவி பணியும் பங்கிலீர். உலகமே ஒன்றும் கும்பிடுதையா? நீ எதுக்கியா பங்கிலி? பங்கிலிங்கிறது நீலிங்கிறது ஒரு வாழை. நீலிங்கிறது ஒரு வகை வாழை. அந்த வாழை தான் தலைவிருஷம். அது அந்த வாழை மரத்தில் விளையாடுறத கோயில் உள்ளே செலவு பண்ணிடுவாங்க. வெளில கொண்டு வர மாட்டாங்க. சாமிக்கு நிவேதம் பண்ணும், இல்லை அப்படியே போய்டும். அப்படியே நாங்களும் போயிருக்கோம். பங்கிலி நானும் போயிருக்கோம். நம்ம போயிருக்கோம் பங்கிலிக்கு. நீ போனதில்லை, நாம போயிருக்கோம் பங்கிலி. எந்த இடம் தெரியலையா உங்களுக்கு? சண்டேச நாயனார் மேலே சேர தண்ணியாக இருந்தது கழிவு விடல ஒரு தடவை ஒரு கோயிலில் நம்ம போய் நான் இருக்கா உங்கள் வீட்டுக்காரர் கூட கழிவு விடும். அதுதான் பங்கிலி. அந்த இதெல்லாம் தான். அதனால பரலாம் பணிந்தும் மையே பரவி பணியும் பங்கிலியே அறமாவது நாகமோ சோழும் அரணிய விடஞ்சரே. அறமாவது நாகமோ, நீ அணிந்து கொள்வது பாம்பத்தான் நீ நகையாக அணிந்து கொள்கிறான்னு கேட்கிறார் ஆச்சரியமா. சிலைத்து நோக்கும் வெள்ளேறு செந்தழல் வாய பாம்பது மூசனோ பலிக்கு நீர் வரும்போது நுண் கையில் பாம்பு வேண்டா பிராணிரே. சாமி நீங்க பலி வாங்குறதுக்கு வரும்பொழுது அந்த பொண்ணு சொல்றா ஒருத்தி, நீங்க வரும்போது உன்னை பார்த்து ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க பார்க்கறதுக்கு,
நீ கிட்ட வரும்பொழுது உன் கிட்ட வந்து உன்னை பார்த்து ரசிக்கணும்னு எனக்கு விருப்பமா இருக்கு சாமி. ஆனா உன் கிட்ட வந்தா புஷ்ன்னு படம் எடுக்குது அது பாம்புங்கிறாரு. பாய பாம்பு அது மூசுன்னு சத்தம் வரும். மூசு எனும்னார் இல்லையா? சிலைத்து நோக்கும் வெள்ளேறு செந்தழல் ஆய பாம்பு அது மூசு எனும் பழிக்கு நீர் வரும்போது நும் கையில் பாம்பு வேண்டா பிராணிரே என்றார். இதே கருத்தை அம்மையார் பாடுறாங்க அற்புத திருவந்தாதியில. நீ உலகமெல்லாம் இறப்பினும் நின்னுடைய தீய அறவொழிய செல்கண்டாய். அவங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க, பிச்சரிக்கா போவாதப்பா, அம்மா இல்லையா, அவங்க அம்மா என்ன பண்ணுவா, எப்போதும் நம்ம போகிற இடத்துக்கு போகாத சொல்கிறது அம்மாவோட வேலை. பிச்சரிக்கா போவாத பிச்சரிக்கா போவாத பிச்சரிக்கா போவாதன்னு பாடி பார்த்தாங்க அம்மா. இவர் கேட்கல, சரி எங்கே வேணாலும் போய்க்கோ, ஆனால் ஒன்று மட்டும் செய்ய, இந்த பாம்பை கழட்டி வச்சுட்டு போயாங்கிற. நீயும் உலகெல்லாம் இறப்பினும் நின்னுடைய தீய அறவொழிய செல்கண்டாய். அந்த அந்த அறவத்தை விட்டுட்டு போ. ஏன்னா தூய மடவரலர் வந்து பலியிடார் அஞ்சி விட அறவம் மேலாடமிக்கு. உன் மேலே பாம்பு ஆடுறத பார்த்து இந்த பெண்களெல்லாம் வந்து பலி போட மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதனால நீ பாம்பை கழட்டி வச்சுட்டு போனாங்க. இது அற்புத திருவந்தாதி 57வது பாட்டு. இது அற்புத திருவந்தாதி 57வது பாட்டு. இதே கருத்து உள்ள பாட்டு. இதை சொல்லுகிறார் இங்கே. சிலைத்து நோக்கும் வெள்ளேறு செந்தழலாய பாம்பது முஸ்னு வருமா, அதான் மூசேனோ. மூசுங்கிறது ஒளி குறிப்பு. அந்த பாம்பு இப்படி படையெடுத்து வரும்போது சீருது இல்லையா, அதை சொல்லுகிறார். மூசேனோ பழிக்கு நீர் வரும்போது நுங் கையில் பாம்பு வேண்டா பிராணிரே. மலைத்த சந்தோடு வெங்கை கோங்கமும் மண்ணு காரகில் சண்பகம் அழைக்கும் பைம்பூனல் சொல் பங்கீலியில் அரணிய கரே. காவிரி ஆத்துல அதெல்லாம் வருது. மலைத்த சந்தானம், மலையில விளைந்த சந்தானம், வேங்கை, கோங்கம், கார் அகில். காரகில்னா கருப்பு நிறத்தில் அவருடைய காரகில். சாரி, சண்பகம், அலைக்கும் பைமுனல். அலையில் அப்படி அடிச்சடிச்சுட்டு வருது எல்லாம். அந்த அலையில் அப்படி காவிரி ஆத்துல தள்ளி தள்ளி வர சொல்கிறார். அலைக்கும் பைமுனல் சொல் பைங்கிலியில் அரணிய விடங்கரே. தோயாவ கண்ணவாயுமே நெய்யும் துண்ண ஆடை உடலையில் பெயராடலை தவறும் நீர் ஒரு பித்தரோ எம்பிரான். நீர் ஒரு பித்தரோ அவர் பத்தி கேட்கிறார். அப்ப தெரியாம கேட்டார் தொடக்கத்துல, பித்தனோ மறையோன் என்றார். அந்த கல்யாணத்தில் இருக்கிற அன்னைக்கு இங்க தெரிஞ்சே கேட்கிறாரு, பேயோட போய் ஆடிக்கிட்டு இருக்கு, என்ன யாது, எந்த தெய்வமாக இந்த வேலையை செய்தா? திருமாலை பாரு, அழகா படுத்து தூக்கிட்டு இருக்காரு, படுத்து தூக்கிட்டு இருக்காரு. ஆமா, இப்ப சாப்பாடு தூக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி இருக்கியா கேது, போய் காட்டில் ஆடிட்டு இருக்க, போய் கூட்டம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் எங்களை திட்டுறாங்க, உங்க சாமி என்ன அப்படி பண்ணிட்டு இருக்காரு, கோயில் சுடுகாடு கொல் புளித்து நல்லாடை தாய்மொழி தந்தையிலி தந்தரியன் காணாடி அப்படின்னு கேட்கறாங்க. எங்களை பார்த்து எல்லாரும் கேட்கறாங்க. நாங்கள் என்ன பதில் சொல்றது தெரியல. உங்க கேரக்டர்லாம் பார்த்தா ஒன்றும் வெளில சொல்லிக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்கிற கேரக்டர்லாம் சாமி. பேயோடு ஆடலை தவிரும் நீர் ஒரு பித்தரோ, நீங்க ஒரு பித்தரான்னு கேட்கிறார் சாமி பார்த்து. தூயவர் கண்ணும் வாயும் மேனியும் துண்ண ஆடை. நல்ல சுத்தமானவர் சாமி, அதான் மலமில்லாதவர். கண்ணும் வாயும் மேனியும் துண்ண ஆடை சுடலையில். அல்ல அழகு பொருந்திய மேனியுடையவர், கண்ணுடையவர், வாயுடையவர். துண்ண ஆடைன்னா துண்ணுதல்னா என்ன? தைக்கிறது. வெரி குட். 2 பேரும் கரெக்டாக சொல்றீங்க. உங்க ஊர்ல அதான் அர்த்தமா? ஆனால் கரெக்டாக மட்டும் ஆயிடுறீங்க. அது துணித்தல்னா வெட்டுறது, இது சின்னது. அது துணி பெரிய நீ. இந்த நீ போட்டிங்கன்னா வெட்டுறது, இந்த இன்னு போட்டிங்கன்னா துண்ண. துண்ணுதல்னா தைக்கிறதுன்னு அர்த்தம். துண்ணம்பை கோவணமா கொள்ளுமது எண்ணெயடின்னு பாடுறாருல, துண்ணம்னா தைக்கிறதுன்னு அர்த்தம். ஊசிக்கு பேரே துண்ணூசின்னு பேர் சொல்லுவாங்க பழங்காலத்தில். தைக்கிற ஊசிக்கு துண்ணூசின்னு பேர். துண்ணம்னா தைக்கிறதா, துண்ணம்பை கோவணம்னார். இங்கே அவரு துண்ணாடை அப்படின்னார். தைக்கப்பட்ட ஆடையை கட்டியிருக்கிறார். சுடலையில் பெயோட ஆடலை தவிரும் நீர் ஒரு பித்தரோ எம்பிராணிரே. பாயும் நீர் கிடங்கா கமலமும் பைந்தன் மாதவி புன்னையும் ஆயும் பையும் பூழில் சொல் பங்கீலிகள் அரணிய விடங்கவே. பாயும் நீர் கிடங்குனார். கிடங்குன்னா சுற்றி இருக்கக்கூடிய அகழி, அதில் காவிரியிலேருந்து தண்ணி பாய்கிறது, அதனால பாயும் நீர் கிடங்குனாரு. கமலமும் பைந்தன் மாதவி புன்னையும். மாதவினா அது முல்லைக்கொடி, அது புன்னை, புன்னை மரம், இது நெய்தல், திணை மயக்கம். அது ஆய பைம்பொழில் சூழ் பைங்கீலியில் ஆரணிய விடங்கர். இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பைம்பொழில் சூழ்ந்திருக்கக்கூடிய ஆரணிய பைங்கீலிங்கிற ஊரில் ஆரணிய விடங்கரா அவர் இருக்காருனார். தமிழ் தெரியுமா சார் உங்களுக்கு? தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்குறார் சாமிகிட்ட பார்த்து. செந்தமிழ் திறம் வள்ளிரோ, நான் பாடுறது உனக்கு புரியாதுன்னு கேட்குறேன் சார். செந்தமிழ் திறம் வள்ளிரோ
அப்படின்னு கேட்கிறார் சார். செந்தமிழ் திறம் வல்லீரோ செங்கன் அரவம் உன் கையில் ஆடவே வந்து நிற்கும் இதன் கொல்லோ பழி மாற்ற மாட்டோம் இடகிலோ. சார் அன்னைக்கு வந்தீங்களா ஃபர்ஸ்ட்டு? இன்னைக்கே உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? வரும்போது ஒழுங்காக டை கட்டு வாங்கன்னு சொன்னேன், ஷூ போட்டு வாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி அதேமாதிரி வந்துருக்கீங்களா? என்ன வரமாட்டேன், நீ வர வேணாம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுமாதிரி நான் ஃபர்ஸ்ட் பாட்டிலே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 2வது பாட்டிலே சொல்லியிருக்கேன்ல உங்கள்கிட்ட. பழிக்கு நீர் வரும்போது நம் கையில் பாம்பு வேண்டா பிராணிரன்னு பாடனா இல்லையா? இந்த பாட்டு ஒன்று புரிஞ்சுதா புரியலையான்னு கேட்குறாரு இப்போ சாமி அவரை பார்த்து. செந்தமிழ் திறம் பள்ளிரோ பாட்டு பாடினா உங்களுக்கு புரியுமா? தமிழில் சொன்னால் அவனுக்கு புரியுமான்னு கேட்குறாரு சாமி அவரை பார்த்து. தெரியாதனால திரும்ப என்ன பண்ணுறாரு, அதை பாம்பு போட்டுக்கிட்டே திரும்ப வந்திருக்காராம். செந்தமிழ் திறம் வல்லீரோ செங்கன் அரவம் மண் கையில் ஆடவே. சார் இது இருந்தால் யார் தான் சார் இப்போ வருவாங்க கிட்ட? இப்போ இந்த இதுதான் பலி ஓடுன்னு வச்சுங்க. இதை வாங்க வரும்போது பாம்பு இந்த கையிலேயே சுற்றிட்டு இருக்குன்னா, இப்படி வாங்க வரும்போது பாம்பு தான் இப்படி வந்து தலையில் விடுவோம். பாப்பாட விடுவாங்களா? அறவம் எங்க இருக்குதா? முன் கையில இருக்குங்கிறாரு நடராஜா. அப்படி கை வச்சிருக்கும் போது இங்கே ஓடி இருக்கு பார்த்துருக்கீங்களா பாம்பு? சாமி சபையில இருந்து தேருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு இந்த பாம்பு அந்த நாக்குல இருந்து ஒன்று தொங்கி ஆடிக்கிட்டு இருக்கும் வேற, அதுக்கு போல கட்டி போட்டிருப்பாங்க அதில். ஆமாம், காதலையும் நாகமண்டலம் போடுவார். அதனால என்ன அப்படி வந்து நிற்கிறீங்க? அன்னைக்கு சொன்னது காதல் வழியா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அறவும் முன் கையில் ஆடவோ வந்து நிற்கும் இது என் கோலம், என்ன அப்படி நிற்கிறீங்க வந்து கேட்குறாரு. பலி மாற்ற மாட்டோம், நாங்கள் போட மாட்டோம். இடகிலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு. நான் சொல்கிறது மாதிரி கேட்க மாட்டீங்க, அப்புறம் நாங்கள் எதுக்கு உங்களுக்கு சாப்பாடு போடணும், எதுவும் பலி கொடுக்கணும்னு கேட்குறாங்க அந்த பெண்கள் எல்லாம். வந்து நிற்கும் இது என் கோலம் பலி மாற்ற மாட்டோம் இடகிலும். பைந்தன்மா மலர் முந்து சோலைகள் கந்தம் நாறு பைங்கிலியேர் அந்திவானம் உண்மேனியோ சோலும் அரணிய விடங்கரே. அந்திவானத்தை மேனியாக கொண்டிருக்கிறே பெருமானிரே, சொல்லுங்க இதனுடைய ரகசியம் என்ன என்று சாமி கேட்கிறார் சுந்தரமூர்த்தி சாமி. அதனால ஆரணிய விடங்கரே என்று கேட்கிறார். அடுத்தது என்ன நின்றுக்கிட்டே இருக்க? அடுத்த பாட்டுக்கு நின்றுட்டு இருக்காரு இன்னும் சாமி. அதாவது 2வது பாட்டில் பாம்பு போட்டு வராதான் நாங்கள், இவர் கேட்காம அப்படியே திரும்பி வந்து நிற்கிறாரு. இந்த பாட்டில் தமிழ் தெரியுமா தெரியாதா, சொன்னதோடு புரியாதான்னு கேட்டார். இப்போ அடுத்தது ஏன் நின்றுக்கிட்டே இருக்கேன்னு கேட்குறாரு. பாருங்க, நிற்கும் இது என்கோலோன்னார். எப்படி தொடர்ச்சியாக பாராப்பாருங்க கருதி வச்சு. நிற்கும் இது என்கோலோ படி இடகிலும் மாற்ற மாட்டோம் இடகிலும் போட முடியாது. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர்? சரி பரவாயில்லன்ட்டு போகாம என்ன பண்ணுறாராம், அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. இன்னும் அடுத்த பாட்டு வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. உடனே அடுத்த பாட்டு என்ன பண்ணுறாரு, நடைய கட்டுங்கிறாரு. இவர் சொல்ற இதே விஷயத்தை புரடி இப்படி செய்கிறாரு, பழிக்கு பழி வாங்குறாரு பின்னாடி சாமி. உழையோடையான் உள்ளிருந்து உழவு போகிறேன் என்றாலே பொன்னாளரை கண்டால் போல் உழவு போகிறேன் என்றாலேன்னு இது அப்படியே அங்கே வேற இடத்துல நடக்கும் போது திருப்பாது அங்கே பார்ப்போம். நாறு நீருனும் திருமேனி நெத்திலனி நெடுங்கண்ணி நாளோடும் கூரராய் வந்து நெற்றீரால் உணர்ந்து இடகிலோ. உடனே சொல்றார், இவர் கேட்டார் சுந்தரமூர்த்தி சாமி, ஏன் சாமி இப்படி பண்றீங்க? பறவை ரொம்ப பசியோட இருக்கான்னு சொன்னார்ல. பறவை அவள் பசி வருத்தம் அது நீயும் அறுதி என்றோ பறவை தன் முகப்பே அப்படின்லாம் சொல்லி பாட்டு எனக்கு வாங்கியிருக்காரு ஆளு. ஏன் நம்ம வந்து பிச்சை கேட்குறவங்க சொல்லுவோம் இல்லையா, என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்குங்க, 2 நாளாக சாப்பிடாம இருக்குங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் நம்மப்பா? உடனே ஏதாவது கொடுத்துருவோம் இல்லையா? உடனே இவர் என்ன பண்ணாரு, சும்மா நின்றுட்டு இருந்தாராம், பலியிடலைன்னு உடனே என்ன பண்ணிருக்காரு, உடனே அம்பால லைட்டாக காமிச்சிருக்காரு, நான் கல்யாணம் ஆன ஆள் பார்த்தியா, குடும்பமே சாப்பிடாம இருக்கோம் நாங்கள், நீங்கள் பலி போட்டதே எங்களுக்கு உண்டு பழைய வெள்ளாமல் இருக்காரு சாமி பாருங்க. உடனே அம்பால காமிச்சிருக்காரு. இப்போதான் நீரினும் திருவேணி நித்திலம் நீல் நெடுங்கண்ணினாலோடும் கூரராய் வந்து நிற்கிறாள். அம்பாலோட வந்து நிற்கிறீங்க திடீர்னுங்கிறாரு. கூரராய் வந்து நிற்றால் உடனே நான் கொடுத்துருவோம்னு நினைச்சீங்களா? கூரராய் வந்து நிற்றால் கொணர்ந்து இடகிலும் அப்பவும் கொடுக்க மாட்டோம். பலி நடமினோம் நடைய கட்டுங்கிறார். அடுத்த விட்டு பார், யாரை விட்டு பாருங்கிறார். கூரராய் வந்து நிற்றால் கொணர்ந்து இடகிலும் பலி நடமினோ பாருவென் தலை கையில் ஏந்தி பைங்கிலி ஏன் என்று நடிகள் நீர். ஏன் வெளியூர் ஆள்லாம் கிடையாது, இந்த ஊருக்காரன் தான், கவலைப்படாதீங்க, இந்த ஊர் தான், பைங்கிலி தான் எனக்கும் சொல்றாராம். பைங்கிலி ஏன் என்றீர்னு சொல்லுகிறார். எரியில் நீர் ஆறு பாருனா என்ன? பாரு என்ன சதை பாருனா கழுகு. பாருனா கழுகு, அந்த மண்டை ஓட்டில் உட்காந்துடக்கூடிய பாருங்கிற கழுகு. பாரு சேர்த்தர கையர் பராய் துறைன்னு பாடினார். இந்த பாரு வெண்தலை கையில் ஏந்தி பைங்கிலியன் என்றீர்
அடிகள் நீர் ஆறு தாங்கிய சடையரோ சோலும் அரணிய விடங்கரை என்று படுகிறார். குறவன்னாரிய குழலினார் பலை கொள்வதே தொழிலாகி நீர் இரவுயும் மனை அறிவீரே இங்கு நடந்து போகவும் வள்ளீரே பரவினால் தோறும் பாடுவார் வினை பற்றருக்கும் பங்கிலியே அரவம் ஆடவும் வள்ளீரோ சோளும் அரணி இடங்கரே. அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, சாமி இவருக்கு பலி வாங்க போறாருலே வீதி வீதியா, அந்த பொண்ணு ஒன்று விரும்பிட்டு வர ரொம்ப. அவன் ஒரு நாள் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டா, அவன் நல்ல பையனாக இருக்கான், இவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்து சிக்னல்லாம் கொடுக்குறாரு, விரும்புறது மாதிரி எல்லாம் பண்ணுறாரு. அப்படியே எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் என்ன பண்ணாக்க திடீர்னு பார்த்தா நைட்லலாம் வராரு, சுத்தப்படாமல் நைட்டில் நடம்ப பேய்க்கு பயப்படாமல் வராரு இவர் நைட்லலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நைட்டில் வராருன்னா அப்போ நிச்சயமாக இன்றைக்கு நைட்டு இவரோட வெளியூர் போயிடலாம், இப்படி இருந்தாலும் இவருக்கு நம்மளை கல்யாணம் கொடுக்க மாட்டாங்க அந்த வீட்டில், அதனால் இவர் கூட ஓடிடலாம். அப்போ நம்ம கூட ஓடும்போது நைட் நேரத்தில் வெளில தப்பிச்சு ஓடணும், நைட்டில் பேய்க்கு பயந்த முன்னாடி ஓட முடியும், எப்படி ஓட முடியும்ப்பா, அதெல்லாம் நைட்டில் நீங்கள் நடந்து போவீங்களா, நைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்களான்னு கேட்குறான். இந்த பாட்டில் அதுதான் அதோட கருத்து, அதான் அந்த கருத்து, அதாவது உடன்போக்கு குறித்ததுன்னு ஒரே எழுதியிருக்காங்க. அதுக்கு குறவம் நாரிய கொள்ளினார் வளை கொள்வதே தொழிலாகி நீர். என்ன தொழில் தெரியுமா உனக்கு, இந்த பெண்களுடைய வலையெல்லாம் கழித்து போகிறது தான் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறார். எப்படின்னா அந்த பெண்கள் இவரை பார்த்து இழைத்து மேனி இழைத்து கை வளையல் இப்படி கட்டிக்கிட்டு கீழே விழுந்துடும், இழைச்சி போனதுனால. பசலைங்கிறனால அன்புனா அந்த பாட்டு ஒன்று பாடுவாங்கள்ல இந்த இதில் சங்கமம் படத்தில், இந்த அன்புநாதனே அணிந்த மோதிரம் வளையலாகவே துரும்பென இழுத்தேன், அந்த மோதிரம் ஒட்டியானமாய் ஆகும் முன்னமே அன்பே வருவாய். கேட்டதில்ல இந்த பாட்டு? சௌக்கியமா கண்ணை சௌக்கியமான பாட்டு இருக்கு, அதெல்லாம் இங்க எந்த இடத்துல தான். அதெல்லாம் அன்புநாதனே அணிந்த மோதிரம் வளையலாகவே துரும்பென இழுத்தேன். இந்த விரல்ல போடுற முதல்ல என்ன ஆயிட்டு தான், வளையலா போட்டுக்கிற அளவுக்கு என்ன ஆயிட்டு, துரும்பா இழைச்சிட்டாலும் அவன். அன்புநாதனே அணிந்த மோதிரம் வளையலாகவே துரும்பனை இழைத்தேன், அந்த மோதிரம் ஒட்டியானமா ஆக முன்னும், இடுப்புல போடுற அளவுக்கு நான் இழைக்கிறதுக்கு முன்னாடி வந்துருக்கிறேன். தலைங்கிருந்து எடுக்கிறாங்க. வளைகொள்னா சங்காட்டம் தவிர்த்தென்னை தவிரா நோய் தந்தானே செங்காட்டம் குடிமேயன் வரல. சங்காட்டம்னா சங்கு வளையல் இப்படி ஆடுறது, கட்டிட்டு கீழே வந்து எங்கேருந்து ஆடுறது, அதுதான். பிரவம் நாரிய குழலினார் வளை கொள்வதே தொழிலாகி நீர். இதே வேலையா இருக்கீங்க, இரவும் இம்மனை அறிதீரே. என் வீடு நைட்டில் கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்துடுவீங்களா, அந்த பொண்ணு கேட்குறான். இம்மனை அறிதீரே, நைட்டில் வரீங்களா, இந்த லைலா கேட்கும்ல, நாளைக்கு வருவீங்களா, நாளைக்கு அது வேற அந்த பொண்ணு கேட்குறான் சாயை பார்த்து. இரவும் இம்மனை அறிதீரே இங்கே நடந்து போக அவன் வள்ளீரே. நைட்டில் இந்த தெருவில் கரெக்டாக கண்டுபிடிச்சி நாய் குலைக்கும், பயப்படாமல் வருவீங்களா கேட்குறேன். இதே விஷயத்தை புரிடி முதுகுன்றத்தில் கேட்பார் சுந்தரமூர்த்தி சாமி. சென்றினிடை செடி நாய் குறைக்க முன்றிலடை பலி கொள்வது என்பினோன்னு கேட்பாருங்க. இப்படி உன்னை பலி கொள்ள வரும்பொழுது உன்னை பார்த்து நாய் குலைக்குது ஐயா, இப்படி ஒரு கேவலம் உனக்கு தேவையா, ஏன் அப்படி வர, என்னது நாய் தான் எல்லா காலத்துலையும் தான் இருக்கு, அப்படி தான் இருக்கு. மனித ஆதி காலத்தில் விழுந்ததுலேருந்து நாயை மனசு கூட தான் இருக்கு. அதனால அப்படி நைட்டில் பயப்படாமல் வருவீங்களான்னு கேட்குறாரு. கடந்து போகவும் வள்ளீரே பரவினால் தோறும் பாடுவார் வீணை பற்றருக்கும் பைங்கிலியே. நமக்கு பற்று வேணான்னு நினைச்சா என்ன பண்ணணும், பரவி நாள்தோறும் பாடணும். என்ன பாடணும், இப்போ நான் சொன்னேன் சக்கியமா கிண்ணை தோக்கி, அதான் தேவாரம் பாடணும், திருமுறை பாடணும். பரவி நாள்தோறும் பாடுவார் வேலை பற்றருக்கு பைகிலியீர் அரவம் ஆட்டமும் வள்ளீரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே என்று சொல்கிறார். எடுலா மலர் கொன்றை சூடுதீர் என்பலாம் அணிந்து என் செய்தீர். இந்த எலும்புகளெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறீங்களே, இதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லி கேட்குறேன். என்ன பிரயோஜனம், காடுனும் பதிவோடு கையது காதல் செய்வது பெறுவதென். உன்னையெல்லாம் கும்பிடுறாங்களே கூட்டம் கூட்டமாக, உங்கள்கிட்ட வச்சிருக்கிற பொருளை லட்சுமியை பார்த்தீங்கன்னா கையை அப்படி ஒரு கை வச்சிருக்கு, இப்படி கை வச்சிருக்கு, இங்கேருந்து அப்படியே கொட்டுது கேலண்டரில். என்ன கொட்டுது, தங்க காசாக கொட்டுது, தங்க காசாக கொட்டுது, அப்படியே பின்னாடிலாம் அப்படியே ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு கொட்டுது. திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அப்படியே சொர்ண அலங்கார பூஷிதரா அப்படி நிற்கிறாரு. அவரை போய் கும்பிட்டாலும் ஜனங்களுக்கு காசு கிடைக்கும். அக்ஷய திரை அது வேறெல்லாம் கும்பிட்டாலாது, அந்த தெய்வங்களெல்லாம் கும்பிட்டாலாது காசு கிடைக்கும். யோ உங்ககிட்ட என்ன வச்சிருக்க நீ, என்ன வச்சிருக்க நீ, ஏடுலா மலர் கொன்றை சூடுதீர், காட்டில் உள்ள பூவை சூடுற,
என்பெல்லாம் அணிந்திருக்கிறேன், எலும்பு மாலை அணிந்திருக்கிற காடு நும்பதி, உன் வீடு சுடுகாடு, நீ கையில வச்சிருக்கிறது ஓடு, காதல் செய்வது பெறுவது என். உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன வாங்கிப்பாங்க? என்ன கிடக்கும்? முத்தி கொடுப்பாரு இவரு. மற்றதெல்லாம் வேற முத்தி கொடுக்குமா? கொடுக்காது. காசு கொடுக்கும், உலகத்தில் வேணா வாழ வைக்கும், திரும்ப வாழ வைக்கும், திரும்பி வாழ வைக்கும், திரும்பி வாழ வைக்கும். பிறவியில தான் வச்சிருக்கோம் மற்ற தெய்வங்கள் எல்லாம். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்? முத்தி கொடுப்பார். திருவடியை கொடுத்து முத்தி பெறவே இல்லைங்கிற இன்பமே என்னாலும் அப்படிங்கிற அந்த பெரிய இன்பத்தை கொடுப்பார் சாமி. அதான் சொல்லுகிறார், காடு நோம்பதி ஓடு கையது காதல் செய்வோர் பெறுவது. இந்த கேள்வியை நம்மளே கேட்குறோம். மற்ற சுகர் உடம்பு கும்பிடக்கூடாதுங்க, அவர் கும்பிட்டா ஏழை ஆகிடுவாங்க, சோதனை நிறையா கொடுப்பாரு. அது நீ ஒன்றும் சொல்லாத, நாங்களே சொல்லிட்டு தான் இருக்கிறோங்க இருப்போம். காதல் செய்பவர் பெறுவது ஏன்? ஓலகாந்தன் தலையில ஒற்றி அற்ற போது அளந்த போது ஒற்றி வைத்து உண்டலாம ஓலகாந்தன் தலை ஒளிரே அப்படின்னு கேட்குறாரு. நீ இருந்து என்ன பிரயோஜனம் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உன் பேரை சொல்லி எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பஜ்ஜி டீயாவது கிடைக்குமா? நான் சிவபெருமான பக்தர் சொல்ல டீ கொடுப்பாளே, எவ்வளோ கொடுக்க மாட்டேன். நம்ம போடுறோம், உன்னை அடகு வச்சு காசு வாங்கிக்க முடியுமா? உன்னை வச்சுக்கிறதுனால எல்லா பிரயோஜனம் அப்படி கேட்குறாருங்க. அற்ற போது அளந்த போதும் ஒற்றி வைத்து உண்ணலாமோ? ஒற்றி வைத்துன்னா அப்படி வச்சு எடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி வச்சு ஒற்றி வைத்து உண்ணலாமோ ஓடகாந்தன் தலைவிலையில கேட்கிறாரு. அதனால ஆடல் வண்டி செய்யாலும் சோலை பெங்கிலி ஏன் என்று நிற்றீரால், ஆடல் பாடலும் வள்ளீரோ சோளும் அரணிய வேணன். எல்லாம் ஆடுவீங்களா? நல்லா பாடுவீங்களா? அப்படிங்க. ஆடல் பாடலும் வள்ளீரோ சொல்லுவோம் ஆரணிய விடங்கரே என்று பாடுகிறார் சாமி. மத்தமா மலர் கொன்றை வண்ணியும் கங்கையாலோடு திங்களும் மொய்த்தவெந்தலை கொக்கிற கூடு வெள்ளருக்கவும் சடையதாம் பத்தர் சித்தர்கள் பாடியாடு பங்கிலி ஏன் என்று நிற்றீரால், அத்தீர் ஊறி போர்த்தீரோ சோளும் அரணிய விடங்கரோ. அந்த பிள்ளை அடிச்சியா? நீ அடிச்சியா? சொல்றது செஞ்சியா? நம்ம பிள்ளை கேட்போம். நம்ம பிள்ளை சண்டை நடந்துட்டு, சின்ன பிள்ளைங்கள சண்டை நடந்துருச்சுன்னா அவன் வந்து அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன அவன் கூப்பிடுச்சு, அது வேலையை நீ செஞ்சியா கேட்குறோம்ல, அதே மாதிரி கேட்குறாரு. இப்போ அத்தியை நீர் ஊறி போர்த்தீரா? மறுபடியும் ஒரு காலத்தில் யானையை கொண்டு தோலை பொறுத்துக்கிட்டீங்களா ஒரு காலத்தில் அப்படி கேட்குறாரு. அத்தி ஈர் ஊறி அத்தினா யானை, அத்தி ஈர் ஊறி போத்தீரோ சொல்லுமா? சொல்லணும் மிரட்டுறாரு போட்டு, அவரை போட்டுக்கிட்டு சாவியை போட்டுக்கிட்டு. மத்த மாமலர் கொன்றை வன்னி, இதெல்லாம் சாமி வைத்திருக்கக்கூடிய கோலங்கள். கொன்றை வச்சிருக்கார், வன்னி தலை வச்சிருக்கார், கங்கையாலோடு திங்கள் வைத்திருக்கிறார், மொய்த்த வெண்தலைன்னா வெண்தலைகளை கோத்து மாலையா போட்டிருக்கார், கொக்கு இறகோடு வெள்ளருக்கமும் சடையதாம், வெள்ளருக்கம் பூ வச்சிருக்காரு, சடைய வேலை வந்து வெள்ள கொக்கரகு சொறி வச்சிருக்காரு. பத்தர் சித்தர்கள் பாடியாடும் பைங்கிலியன். உங்களுக்கு என்ன யாரும் உங்களுக்கு தெரியலையா? எல்லாரும் என்னதான் கும்பிடுவாங்க. 10 சித்தர்கள் எல்லாரும் பாடி ஆடக்கூடிய பைங்கில இருக்கிறதே நான் தான் அறிமுகப்படுத்துகிறார் சாமி. 10 சித்தர்கள் பாடியாடும் பைங்கிலியேன் என்று நிற்கிறாள். உடனே அப்படி இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது, நீ தான் சிவபெருமானை நம்ப முடியாது. முன்னாடி ஒரு காலத்தில் நீ ஞானத்தோலை போத்தது உண்மையா? ஆமாம், உன் போத்திருக்கேன்னா அப்போ ஒத்துக்கிறேன், நீ தான் பைகில உள்ள சாமின்னு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறார். அத்தி ஈரூரி போர்த்தீரோ சொல்லும் ஆரணிய விடங்கரைன்னு கேட்கிறார் சாமி. இவ்வளோ அடையாளம் இருந்தாலும் கடைசியில் சாமிக்கு அடையாளமாக என்னது இருக்குது? யானையை போத்தி கொண்ட, யானை தோலை போத்தி கொண்ட அடையாளத்தை காட்டுகிறார் சாமி. தக்கை தன்னுமை தாளம் வீணை தகுனிச்சம் வீணை சால் தகுனிச்சம் வீணை தல்லறி கொக்கரை குடமுழவினோடி இசை கூடி பாடி நின்றாடு பக்கமே குயில் பாடும் சோலை பெங்கிலி ஏன் என்று நிற்கிறாள், அக்குமாமையும் பூண்டிரோ சொல்லும் ஆனந்தி. இதெல்லாம் இசைக்கருவிகள். சாமி ஆடும்போது என்னென்ன இசைக்கருவி? தக்கை, தன்னுமை, தாளம். தக்கை தன்னுமைலாம் தாளக்கருவிகள், அடிக்கருவிகள். கொக்கரை ஊதுகருவி, மாட்டு கொம்பு தான் கொக்கரை, வரணும் இல்லை. வீணை தகுனிச்சம், வீணைனா நரம்பு கருவி, தகுனிச்சம் அப்படிங்கிறது அடிக்கருவி தான். கிணை அப்படின்னா உடுக்க, சல்லரியா கையில் வைத்து கொண்டு இப்படி கொடுக்கறது. கொக்கரைங்கிறது மாட்டு கொம்பை, செத்து போன மாட்டு கொம்பை எடுத்து உள்ள இருக்கிற சதையெல்லாம் எடுத்துவிட்டு ஊதுற சத்தம் கேட்கும், அதுதான் கொக்கரை. குடமுழவு, குடத்துல மேலே தோலை கட்டி அடிக்கிறது தான் குடமுழவு. இசை கூடி பாடி ஆடி நின்று, இதெல்லாம் நீங்களே ஆடுவீங்களா? ஆர்கெஸ்ட்ரா நல்லா பண்ணுவீங்களா சார் அப்படின்னு கேட்குறாரு சாமி பார்த்து. எல்லாம் மியூசிக் உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? நல்லா பாடுவீங்களா? நல்லா ஆடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. குக்கரை குடமொழியினோடு இசை கூடி பாடி நின்று ஆடுவீர், பக்கமே குயில் பாடும் சோலைனர். பக்கமெல்லாம் குயில் கூன்னு பாடுமா அந்த பைங்கிலியில. பைங்கிலியேன் என்று நிற்றீரால், அக்கு மாமையும் பூண்டிரோ. முன்னாடி ஒரு காலத்தில் அக்கு எலும்பை அணிந்தீரா,
அந்த திருமாலுடைய எலும்பை முதுகெலும்பை எடுத்து கையில் தண்டாயுதமாக வைத்துக்கொண்டு சட்டநாதராக நின்னீங்களா ஒரு காலத்துக்கு முன்னாடி? ஒரு காலத்தில் அந்த கூர்மாவதாரத்தை கொண்டு கிழிச்சு அந்த ஓட்டை எடுத்து மார்பிள் அணிந்து கொண்டீங்களா? முற்றலாமை இள நாகம் ஓடேனம் முளைக்கொம்பு அவை பூண்டு சொல்றாரு இல்லையா? முற்றல் ஆமையினர் முளைக்கொம்பு ஏனக்கொம்பு பன்றியை கொண்டு அந்த கொம்பு எடுத்து டாலராக போட்டுக்கிட்டார். அதெல்லாம் அடையாள குறிகள். பைங்கிலியன் என்ற எதுக்காக இதெல்லாம்னா திரும்ப திருமால் வந்து தரிசனம் பண்ணும் பொழுது நம்ம தான் அது அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சாமி பார்க்கும்போது பன்றி கொம்பு தெரிஞ்சுதுன்னா நம்ம முன்னாடி பார்த்த வேலை தான் அங்கே இருக்கு போ, அதனால இவர்கிட்ட நம்ம ஆட்டம் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது. அதனால அந்த இதெல்லாம் மண்டபோட திருமால் பிரம்மாவுடைய மண்டபோட்டெலாம் எதுக்கு மேலே வச்சுக்கிறாரு இப்போ அவர்? அதுக்காக தான். இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த ஆஃபீஸில் பாருங்கள் 1990 1995 வரைக்கும் இவர் பதவியில் இருந்தார். 95 97 வரைக்கும் இவர் பதவியில் இருந்தார். வரிசையாக இருக்கும். இப்போ ஒருத்தர் பதவியில் இருப்பார், அவர் என்ன ஆகிடுவார்? இப்போ திரும்ப அவர் அந்த ஃபோட்டோவுக்கு போயிடுவார் ஒரு காலத்தில். அதுமாரி தான் இவர் முன்னாடி ஒரு ஊழியில் இந்த பரமாக இருந்தான், முன்னாடி ஒரு ஊழியில் இந்த திருமால் இருந்தான் அப்படிங்கிறதுக்காக இப்போ இருக்கிற திருமாலை காண்பிக்கிறதுக்காக தான் வச்சுருக்காரு. என்ன அர்த்தம்? நீயும் ஒரு நாளைக்கு இங்கே வந்துடுவ, அதனால் ரொம்ப ஆடாத அப்படின்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம் அதில். அதனால் அக்குமாமையும் பூண்டிரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே கையோர் பாம்பரை அவர் பாம்பு கழுத்தோர் பாம்பு எத்தனை பாம்பு பாருங்க. கையோர் பாம்பு அரையார்த்ததோர் பாம்பு கழுத்தோர் பாம்பு அவை பின்பு தாழ் எல்லாம் பண்ணுது. எல்லாம் அவர் நிற்கும் போது பின்னாடி தூக்கிட்டு இருக்கா பாம்புலாம். அவர் நிற்கும் போது பாம்புல எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, பின்னாடி தூக்கிட்டு. அவை பின்பு தாழ் மெய்யெல்லாம் போடி கொண்டு பூசுதீர். உடம்பெல்லாம் துண்ணூறு பூசிக்கிற, திருநீர் சாம்பல் எடுத்து பூசிக்கிறீங்க சாமி. மெய்யெல்லாம் போடி கொண்டு பூசுதீர் வேதம் ஓதுதீர் கீதமோ பாட்டு வேற பாடுறீங்க, அதோட கூட வேதமும் சொல்றீங்க. பையவே விடங்காக நின்று, விடங்கு வருது பாருங்க, விடங்குன்னா அழகு, அழகா இருக்கீங்க சாமிங்கிற. பையவே விடங்காக நின்று பங்கிலி ஏன் என்றீர் அடிகள் நீர். இவர்கிட்ட வந்து சும்மா சொல்லி நான் தான் பைங்கிலியில் இருந்தேன், நான் தான் பைங்கிலியில் இருந்தேன், நான் தான் பைங்கிலில் இருந்து இவர் போய் சொல்லியிருக்காரு போடுறது சாமிகிட்ட. அதான் திருப்பி பைங்கிலி நின்றீர் பைங்கிலி நின்றீங்கிறார். நான் அப்புறம் சாமிகிட்ட அப்படி சொல்லலை. இவர் நான் பைங்கிலி சாமி போய் சுத்தப்படாமல் நின்றுட்டு இருக்கார். ஒரு மரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு ஒரு குளத்தை உண்டு பண்ணிக்கிட்டு செல்லுன்னு இருக்குது தண்ணி. அப்புறம் சாமி ரொம்ப வெயில், அவர் திருச்சிராப்பள்ளியிலேருந்து வராங்க. அப்புறம் சாமி காலையில் 10:30 மணி இருக்கும் போல் இருக்குது. 10:30 மணி ஏறு வெயில் ரொம்ப குத்தும் உடம்ப, தலையை வலிக்கு உண்டு பண்ணும். பசியோட வரும்பொழுது தள்ளாடி தள்ளாடி வராங்க அப்புறம் சாமி இல்லையா? சிந்த இடையரா அன்பும் மார்பாழ புலி கண்ணீர் மழையும் திருமேனி தண்டில் அசைவும் நடந்து வந்துட்டு இருக்காரு. பசி தாங்க முடியல இவருக்கு பசி தாங்க முடியலங்கிறது யாருக்கு தெரியுது? பைங்கிலி சாமிக்கு தெரியுது. பசியோட வந்துட்டு இருக்காரு திருநாவுக்கரசர். சரி நான் போய் சாப்பாடு கொடுப்போம், ஹோட்டல் ஒன்று வச்சுருவோம். போய் திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே ஒரு மரத்தடி, அந்த மரத்தடியில் குளத்தெல்லாம் உண்டு பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் சாமி நேரில் அப்பா நேரில் கிடச்சிட்டுன்னு ஓடி போய் நேரில் நின்றுட்டு குறைச்சிட்டு இருக்காரு. ஐயா ரொம்ப பசியோடு இருக்கீங்க போல் இருக்கேன், நம்ம கூட கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, பிரசாதம் புளியோதரை எடுத்து வந்துருக்கேன், சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு பிராமணர். என்னென்ன சாப்பாடு வச்சுருக்காருன்னா உள்ள புதி சோறுன்னா என்ன அர்த்தம்? புளியோதரை, தயிர் சாதம், சக்கரை பொங்கல் எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம். கலவை சாதமாக வச்சுருக்காரு. அதனால் கட்டுசோறு. கட்டுசோறு நம்ம ஊருக்கு போகும்போது சாம்பார்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு போவோம். சாம்பார் ரசம் மோர்னா கொண்டு போவோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரே பொட்டலாம் கட்டிடுறோம் இல்லையா? அப்படி கட்டி எடுத்துகிட்டு போனார். அப்பர் சாமி சாப்பாடு கொடுத்தாரு. அப்பர் சாமி இறங்கி போய் தண்ணியில் கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு வந்து பார்த்தாரு, சாப்பாடு கொடுத்தார். தென்னரை பூசிக்கிட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஏதோ கோயில் வாடை அடிக்குது, பூவெலாம் கிடக்கு அப்படி அப்பர் சாமி கேட்டுருப்பாரு நிச்சயமா இல்லையா? இப்போ 90 வாசம் அடிக்குது எல்லாங்க சாப்பாட்டில். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கடையில் பத வீட்டில் கட்டிட்டு தான் வந்தோம் போது அடிக்கிறாரு இவர். இவருக்கு என்ன அந்த கோயிலில் கட்டில தானே தூக்கிட்டு வந்துருப்பாரு. இப்போ ஒரு என்ன பண்ணியிருக்க முடியாது. சாப்பிட்டுக்கிட்டு பார்த்துட்டு என்ன ஒரு போகிறீங்க? நான் பைங்கிலி வரைக்கும் போகலான்ட்டு. நானும் அங்கே தான் போகிறேன், வாங்க சேர்ந்து போவோம், பேசிக்கிட்டே போவோம். சரி அதான் மறைப்பு கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல அப்பர் சாமி வேலை. திருப்பைங்கிலி கோயில் வந்து ஒரு திருப்பத்தில் திரும்பினாங்க. தெரியுது பாருங்க திருப்பைங்கிலி கோபுரம்னாரு. அரகார சிவசம்போன்னு கும்பிட்டு பார்த்தா அழகான இங்கே. அப்போ தான் தெரிகிறது வந்திருக்க சிவகி திருப்பைங்கிலி சாமி தான் நமக்கு பொதிதோறு கொடுத்தார் அப்படின்னு சாமி நினைத்து கொள்கிறார். ஆனால் அப்படி இல்லாமல் இவர்கிட்ட ஓடி வந்து நான் பைங்கிலிக்காரன், நான் தான் பைங்கிலி, நான் தான் பைங்கிலி, நான் தான் பைங்கிலின்னு ஒரு சொல்லியிருக்காரு போல. பைங்கிலியன் என்றீர், பைங்கிலியன் என்று திரும்ப திரும்ப பதிவு பண்றாரு. பைங்கிலியேன் என்று அடிகள் நீர் ஐயமேற்கு மீதன்கோளோ சோளும் அரணிய விடங்கரே அண்ணந்தேர் வயல் சூழ் பைங்கிலியல் அரணிய விடங்கரை
பெண்ணை மங்கை மார்பலர் வெண்டி காதல் மொழிந்த சொல். அந்த பைங்கிலி பெருமானை மன்னங்கள் சேர்ந்து மேயக்கூடிய அந்த வயல் சூழ்ந்த பைங்கிலியில் இருக்கக்கூடிய ஆரணிய விடங்கர் ஆகிய அந்த பெருமானை மின்னும் நுண்ணிடை மங்கை மார்பலர், அந்த பெண்கள் எல்லாம் வேண்டிக்க காதல் மொழிந்த சொல், பெண்கள் எல்லாம் கேட்டபடியாக அந்த பாடின பாட்டு மண்ணு தொல் புகழ்னா அவலூரன் வன் தொண்டன் வாய் மொழி பாடல் 10. இந்த 10 பாட்டும் உன்னி இன்னிசை பாடுவார் உமைக்கேல்வன் சேவடி சேர்வரே என்று சொல்லி சாமி வாழ்த்துக்கிறார். இந்த பாட்டு 10 பாட்டையும் யார் பாடுறாங்களோ, அதாவது பாடணும்னு விட்டார், அதெல்லாம் கேட்டால் மட்டும் பத்தாது. நம்ம பாடணுமா? பாடலாம் இல்லையா? சரி பரவாயில்ல, வீட்டில் போய் பாடுறீங்க, வீட்டில் போய் எல்லாம் பாடிடுங்க, பாராயணம் பண்ணுங்க. பாடினாதான் சேவடி கிடைக்கும் என்று பாடியிருக்கார் சுந்தர சாமி. அதோட நம்ம வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, வார்த்தை என்னும் வாழி, அன்பர் வாழி, பராவரம். அடுத்தது உண்மை விளக்கம் வகுப்பு இருக்கா 1ஆம் ஆண்டுக்கு? சரி, போயிட்டு வரலாம் எல்லாரும்.